எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தை பெத்த தாய்மார்கள எப்படி வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க கிட்டலாம் வந்து ஒரு சில விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுட்டு தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். குழந்தை அப்பப்போ கொஞ்சம் அழும். ஆ மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ டெலிவரி ஆகும்போது ஆ டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணுவாங்க. குழந்தை பொறக்கிற அந்த பாத்துல வந்து கொஞ்சம் சில கட் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி தையல் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த தையல் ஹீல் ஆகுறதுக்கு நமக்கு 7 to 10 டேஸ் ஆகும். சில பேருக்கு சீக்கிரமாவும் ஹீல் ஆயிடலாம். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அந்த தையல் வந்து ஆறுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் வந்து யூரின் போறதுலயும், இல்ல மோஷன் போறதுலயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு பார்க்குறீங்கன்னா, ஆ சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் சுடு தண்ணீல நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் ஹீல் ஆகுறதுக்கு நம்மளுக்கு அந்த வலி வந்து கொஞ்சம் கம்மியாகுற மாரி ஃபீல் இருக்கும். ஸோ மோஷன் போறப்ப வந்து ரொம்ப பெயினா இருக்கும். அந்த பெயின வந்து ஓவர் கம் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிக்விட் ஃபுட்டா நெறைய எடுத்துக்கணுங்க. நம்ம சோறு, இட்லி அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு பதிலா, நம்ம சூப் ஐட்டம் இல்ல லிக்விட் ஐட்டம் நெறைய எடுத்தோம் அப்படின்னா, நம்மள மோஷன் வந்து ரொம்ப டைட்டா இல்லாம கொஞ்சம் லூஸா போகுற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல முக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ முக்காம இருக்கும்போது அந்த தையல் வந்து பிரியாது. ஸோ பெயினும் வந்து நமக்கு இருக்காது. இது வந்து ரொம்ப பெரிய இப்ப வந்து கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம். இல்ல ஒரு மாரி முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கலாம். பட் நீங்க குழந்தை பெத்த தாய்மார்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் மோஷன் அவுட் பண்ணும்போது ரொம்ப சிரமமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ வந்து வீட்ல இருக்க பெரியவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய தண்ணீ குடிக்க சொல்லுங்க. ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்ன். நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த முதல் மாசத்துல. இதுக்கான ஒரு வார்ம் அப் செஷனா தான் நம்ம 9த் மந்த்லயே நம்மளுக்கு வந்து தூக்கம் சரியா இருக்காது. நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 8வது மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ, இல்ல 9வது மாசம் தொடக்கத்திலயோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தூக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். ஸோ நமக்கு இது வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். அது வந்து குழந்தையோட நம்ம இருக்கும்போது, இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் நம்ம தூங்காத மாதிரி இருக்கும். இந்த மாரி தூங்காமயே நம்ம இருந்தோம் அப்டின்னா, நம்ம பாடி வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடும். டீஹைட்ரேட் ஆயிடுவோம் ரொம்ப. ஸோ டீஹைட்ரேட் ஆகுறோம் அப்டின்னா, நெறைய தண்ணீ குடிக்கணும். தண்ணீனா தண்ணீ மட்டும் குடிக்காம, பால், சூப், கம்மங்கூழ், கேப்பக்கூழ் இப்ப வெயில் டைம் தான். ஸோ எந்த மாதிரியான தண்ணீகள் தனியா எடுக்க முடியுமோ, மோர் எடுக்கலாம், ஜூஸ் எடுக்கலாம், இளநீ குடிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம தண்ணியா எடுத்து நம்ம டீஹைட்ரேட் ஆகாம நம்ம உடம்ப பார்த்துக்கிறோமோ, ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு உடம்பு வந்து நல்லபடியா இருக்குங்க. ஸோ இது வந்து அ சுத்தி இருக்கிறவங்க தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ ஒரு டைம்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு தண்ணி குடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஜூஸ் குடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து நம்ம பண்ணணும். குழந்தை பொறந்த உடனே எல்லாரோட அட்டென்ஷனும் அந்த குழந்தை மேல தான் போயிடும். ஸோ குழந்தைக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில மனசு கிடையாது. அவங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு, அவங்க மோஷனோ இல்ல உச்சாவோ போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸ மாத்தி விட்டுட்டு அவங்கள படுக்க வச்சுட்டா போதும். ஆனா, அந்த அம்மாக்கு அப்படி கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து மனசு இருக்கு, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. நம்மள வந்து எல்லாரும் பேம்பர் பண்ணணும். நம்மள வந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கணும். என்ன வேணும் கேட்கணும். கேட்டு கேட்டு ஒரு சில விஷயங்கள பண்ணணுன்ற எதிர்பார்ப்புகள் வந்து அந்த தாய்மார்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து 1 குழந்தையோ, 2ண்ட் குழந்தையோ, 3ர்ட் குழந்தையோ, எத்தனாவது குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த அம்மாக்கு வந்து அப்பதான் புதுசா குழந்தை பொறந்திருக்கு. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்ப வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது வீட்ல இருக்கவங்களோட கடமை தான். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அத பண்ணணும். அவங்க வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் கேட்கவே மாட்டாங்க. கேட்காம வந்து அவங்க வந்து கேட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாரி டைமுக்கு சாப்பாடு குடுக்கறதா இருந்தாலும் சரி, ஜூஸ் குடுக்கறதா இருந்தாலும் சரி, வீட்ல இருக்க பெரியவங்க பார்த்து பண்ணும்போது, அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு ஆறுதலா இருக்கும். ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும். நம்மள பார்த்துக்கிறாங்கன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன பண்ணும்னா, அவங்களோட உடம்ப வந்து ரெக்கவரி ஆகுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ குழந்தை பொறந்து ஒரு 10, 15 நாள் எப்படி இருக்கும்னா, ரொம்ப வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கும். ஏன்னா, அவ்ளோ பிளட் லாஸ் ஆகும். அது நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சி செக்ஷனா இருந்தாலும் சரி, பிளட் வந்து நெறைய லாஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த அம்மாக்கு வந்து ரெக்கவரி டைம்ன்றது கொஞ்சம் எடுக்கும். அந்த மாதிரி டைம்ல அவங்களால தனியா எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. எந்திரிச்சு உட்கார்றதுக்கு கூட ஒருத்தவங்க சப்போர்ட்ட வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கூட இருக்கவங்க "ஏந்திச்சு உட்காரும்மா, ஏன் இந்த தெம்பு இல்லையா?" அப்படிலாம் இல்லாம சப்போர்ட்டிவா அவங்களுக்கு வந்து ஆறுதலா, "எல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு மோட்டிவேட்டடா பேசி, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும்.
ஈவன் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றது கூட அவங்கள வந்து ஒரு வாரத்துக்கு தனியா போக விட வேண்டாம். பிகாஸ் வந்து நெறைய பிளட் லாஸ் ஆகுறதுனால தலை சுத்தல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ குழந்தை பிறந்த ஒரு 10, 15 நாள் வந்து அவங்கள ரொம்ப குழந்தை மாதிரியே நம்ம பார்த்துக்கணும். குழந்தை பிறந்த ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து டயர்டா இருக்கும். தூக்கமும் இருக்காது. பாடி வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். ஸோ அந்த மாரி சமயத்துல அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்கோ, இல்லன்னா டயப்பர் சேஞ்ச் பண்றதுக்கோ கூட ஒரு ஆள வந்து துணைக்கு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி சமயத்துல ஹஸ்பண்ட் இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணா அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து உங்களோட அட்டென்ஷன தான் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் இல்ல, அவருக்கு வந்து வேலை விஷயமா வெளிய போயிருக்காங்கன்ற பட்சத்துல, வீட்ல இருக்க பெரியவங்க வந்து அம்மாவோ, இல்ல மாமியாரோ, அவங்க வந்து கூட ரெஸ்ட் ரூம் போயிட்டு, அவங்க கூட கொஞ்ச நேரம் சப்போர்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்தா ரொம்ப நல்லது. கைக்குழந்தைய நம்ம எப்படி வந்து பார்த்து பார்த்து கவனமா பார்த்துப்போமோ, முதல்ல ஒரு 6 மாசத்துக்கு, அதே மாதிரி குழந்தை பெத்த தாய்மார்கள ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு முடியலன்னா கூட 1 மாசத்துக்கு 30 நாளைக்கு நம்ம வந்து நல்லபடியா பார்த்துக்கணுங்க. இந்த மாரி பார்க்கும்போது, அவங்களுக்கு இந்த டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாரி சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வராது. இதெல்லாம் வந்து டிப்ரஷனோ, ஸ்ட்ரெஸ்ஸோ எதனால வருதுன்னா, இந்த 30 நாள்ல அவங்க மேல இருக்க அட்டென்ஷன் சுத்தி இருக்கவங்களுக்கு குறைஞ்சு, அந்த குழந்தை மேல இருக்கும். அந்த அட்டென்ஷன் புதுசா பொறந்திருக்க அந்த குழந்தைய மட்டும் பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ், இம்பேலன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாருக்கும் நான் இது வரும்னு சொல்லல. ஒரு சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தூக்கம் பத்தாம இருக்கிறதுனாலயும் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தை தூங்குறப்ப தான் நம்ம போய் தூங்கணும்னு அவசியம் இல்ல. ஃபீட் பண்ணிட்டு பக்கத்துல ஆள் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட குடுத்துட்டு குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு நீங்க தூங்கிடலாம். குழந்தை தூங்கும்போதும் நீங்க தூங்கலாம். குழந்தை தூங்கலனாலும் நீங்க தூக்கம் வந்ததுனா போய் கண்டிப்பா தூங்குங்க. குழந்தை அழுதுதுன்னா கண்டிப்பா கூட இருக்கவங்க எழுப்பி விட்டு பால் குடுக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி குழந்தை பெத்த தாய்மார்கள பார்த்துக்கிறதுன்றது சுத்தி இருக்கவங்களோட முக்கிய கடமையா இருக்கணும். முதல் 30 நாளைக்கு அந்த அம்மாவ எந்த அளவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் லவ், கேர் அண்ட் அஃபெக்ஷனோட ஹஸ்பண்ட் மட்டும் இல்லங்க, அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் எப்படி பார்த்துக்கிறாங்களோ, அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு அவங்க உங்களுக்காக ஓடுவாங்கங்க. மீண்டும் உங்கள வேற வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.